ஊரடங்கு உத்தரவினால் பாதிக்கப்பட்டுள்ள சிறு குறு தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பினர் மற்றும் தொழில் நிறுவன சங்கங்களின் நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். மின் கட்டணத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தொழில்துறையினர் முன்வைத்துள்ளனர். கொரோனா பேரிடர் காரணமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவு 40 நாட்களை கடந்து நீடிப்பதால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் இழந்து பரிதவிக்கின்றனர். இந்நிலையில் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் கூட்டமைப்பினர் மற்றும் தொழில் நிறுவன சங்கங்களின் நிர்வாகிகளுடன் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய தொழில்துறையினர், ஊரடங்கு காலத்திற்கான மின்கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் அல்லது மின்கட்டணத்தை தவணை முறையில் செலுத்த கால அவகாசம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மேலும் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான வாகனங்களை தடையின்றி இயக்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். ஜிஎஸ்டி வரியை தவணை முறையில் கட்ட கூடுதல் கால அவகாசத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும், வெளிநாடுகளில் அறிவித்துள்ளது போல் தொழில் நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கான 50% ஊதியத்தை அரசாங்கமே வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் வங்கிக் கடனுக்கான தவணையை அபராத வட்டி இல்லாமல் பின்னர் செலுத்துவதற்கும் ஏற்கனவே வைத்துள்ள கடன் பத்திரம் மீது மீண்டும் 10 முதல் 25% கடன் வழங்க வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்தனர்.